பகல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு 2 இளைஞர்கள். தப்பாக்குதுண்ணா. காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு மீண்டும் ஒரு சண்டே வீடியோ. இந்த ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போற மாதிரி கடந்த 3-4 சண்டேவா இதே ட்ரெஸ் தான் போடுறேன். வேற எதுக்கு? இன்றைக்கு நம்ம ஷார்ட் பிலிம் 4வது நாள் ஷூட்டிங். இன்னும் எத்தனை நாள் தான் ப்ரோ ஷூட்டிங் போவீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதோ முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் ஷூட்டிங் இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இப்ப ரெடி ஆயிட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அங்க போனா ஒரு பக்கியம் காணையில இந்த வந்துட்டன் வலிக்கிட்டன் பைக் எடுக்கிறேன்னு ஏகப்பட்ட உருட்டு அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் எழும்பி பல்லு திட்டுவாங்க. சரி, இன்னும் வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தேன். அப்பதான் ஒன்றொண்டா வந்தாங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல. நம்ம டைரக்டர் இருக்கிறாரு, நேற்று குரூப்ல மெசேஜ் பண்ணான் கரெக்டா 9 மணிக்கு வரணும்ண்டு. பிறகு விடிய கோல்ல சொன்னான் 9:30க்கு வரணும்ண்டு. ஆனா அவன் வந்த நேரம் 10 மணி. பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த இயர். சரி வந்தாங்களா, காஸ்டியூம் மாத்திட்டு வாரணும்னு போனாங்க. ரொம்ப நேரமா ஆக்களை காணேல. போயிட்டு கதவை திறந்து பார்த்தேன். ஏண்டா பட்ட பகல்லையே வாடா. அதுக்குள்ள 2 பேருக்கும் வெக்கம் வேற. இந்த மேட்டருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே அடுத்த மேட்டர் பண்ணான். கைய கால வச்சுக்கொண்டு சும்மா தான் இரேண்டா. பிறகு அப்படியே ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணோம். கடந்த நாட்களை விட இன்றைக்கு ஷூட்டிங் நல்லாவே போச்சு. இன்றைக்கு நம்ம நண்பர் துலக்சன் வந்தார் ஹெல்ப்புக்கு. இன்னும் ஒரு தம்பியும் வந்தான். அதோட வீடியோஸ் பாக்குற நீங்களும் நிறையவே ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் பண்றீங்க. மிக்க மிக்க நன்றிகள். அப்படியே 2 மணி அளவில் ஷூட்டிங்க முடிச்சோம். அப்போ தான் பார்த்தேன் என் பேக்குக்குள்ள அன்றைக்கு வியாழக்கிழமை பாபா கோயில தந்த லட்டு இருந்துச்சு. சரின்னு சாப்பிட கொடுத்தேன். அதுக்குள்ள டிரெக்டருக்கு கொழுப்பு அது பழுதா போயிருக்குமாம், தனக்கு வேணாமாம். பொடாங்கண்டுட்டு நான் வீட்டை வந்துட்டேன். ஏன் இன்றைக்கு ஷூட்டிங்க ஏர்லியா முடிச்சோம்டா, இன்றைக்கு டிஜே ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்காக அவசர அவசரமா வந்து சாப்பிட்டு அப்படியே குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டேன். வளமையா லேட்டா வர சுதன் இன்றைக்கு ஏர்லியா வந்துட்டான். அப்படியே திங்ஸ் எல்லாத்தையும் ஏத்திட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அதுக்கு பிறகு என்ன, வழக்கம் போல ப்ரோக்ராம் போச்சு. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் டிஜேக்கு நீங்கள் அணுக வேண்டிய ஒரே முகவரி எனக்கு ஒரு DM, அவ்வளவுதான். சோ இத்துடன் முடிச்சுக்கொள்றேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.